ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷனில் பார்ட் 5 பார்க்க போகிறோம். ரிமூவல் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட். என்னது ரிமூவல் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட்? இது ரொம்ப முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி தான் எப்போவுமே கிளர்க்லேயும் சரி ப்ரிலிம்ஸ்லையும் சரி கேட்பாங்க. இதுதான் பேஸே உங்களுக்கு, சரிங்களா? இது ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இனிஷியல் 1 மைனஸ் ரீப்ளேஸ்மெண்ட் டிவைடட் பை இனிஷியல் ஹோல் பவர் எல். இதுதான் மெயினான ஃபார்முலா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்க்கறதுன்னா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 40 லிட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை 4:5 ரேஷியோவில் வந்து பார்த்தோன்னா மில்க்கும் வாட்டரும் இருக்காமா. அதில் 10 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன மில்க் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறாங்க, என்ன ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ அது ரேஷியோ இந்த ரேஷியோவில் ரிமூவ் பண்ணால் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது இப்போ நான் ஜஸ்ட் போடுறேன், நீங்கள் கொஸ்டின் போகும்போது உங்களுக்கு புரியும். 4:1னா இது ஹோல், இது 5ஆ? 5 டிவைட் பண்ண 5 8s 40ஆ? 8 4s 32, 8. அதே இங்கேயும் 5 டிவைட் பண்ண 2, அப்போ 8:2. இது எப்படி எழுதுவீங்கன்னா 32 minus 8 divided by 8 minus 2 எழுதுவீங்க. இதுவும் எழுதுவீங்க. இது மில்க்குது, இது வாட்டருது. இது இவ்வளோ இனிஷியலில் இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது, ஓகேவா? இது ரிமூவ் பண்ணுறாங்க, நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வருது அப்படின்றது தான். இதை ஈக்குவல் டு பண்ணி நம்ம ரேஷியோவில் எழுதுவோம், சரிங்களா? சம்குள்ளே போகலாம். சம்குள்ளே போனால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பேசிக்காக இதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி 2 கொஸ்டின் இருக்கும். மற்றது எல்லாமே கிளர்க் ரிலேட்டட், மெயின்ஸ் ரிலேட்டட் தான். A vessel contain 50 liters of pure milk. From this 10 liters of milk is replaced with water. The process is repeated one more time. The quantity of milk in a final solution. அதாவது ஒரு வெசல்ல 50 லிட்டர் ஆஃப் மில்க் இருக்குன்னு சொல்றாங்க. அதில் 10 லிட்டர் ஆஃப் மில்கை எடுத்துட்டு 10 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து 2 டைம் பண்ணுறாங்க. 2 டைம் 10 லிட்டர் எடுத்துட்டு 10 டைம் ஆட் பண்ணுறாங்க. அப்போ அதோட குவான்டிட்டி. அப்போ இந்த மாதிரி ப்ராசஸஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு வந்தாலே நம்ம ஃபார்முலா பேஸுக்கு போயிடலாம். நம்ம ஃபார்முலா என்னது? இனிஷியல் 1 மைனஸ் ரீப்ளேஸ்மெண்ட் டிவைடட் பை இனிஷியல் ஹோல் பவர் என். இனிஷியலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 50. 1 மைனஸ் ரீப்ளேஸ் எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணுறாங்க? 10 லிட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க 50ல் இனிஷியல் ஹோல் பவர் என். என் வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டட்? 1 மோர் டைம். அப்போ 2 டைம். ஏற்கனவே ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறாங்க, இன்னும் 1 மோர் டைம் ரிப்பீட் பண்ண போது 2 டைம்ஸ். இதை எப்படி எழுதுவோம்? 50 மைனஸ் 10 வந்து 4/5 இன்ட்டு 4/5 வரும். 10 2 4 4 16 16 இன்ட்டு 2 32 லிட்டர்ஸ். எவ்வளோ? 32 லிட்டர்ஸ். இப்படியும் எழுதலாம். இன்னொன்று பாருங்க, இனிஷியலாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டான்? 50 லிட்டர் இருக்காமா. இனிஷியலாக 50 லிட்டர் இருக்காமா. இதில் 10 லிட்டர் ஆஃப் மில்க் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். அப்போ மில்க்கு வாட்டர் 10 லிட்டர் ஆஃப் வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ 40 லிட்டர் ஆஃப் மில்க் தான் இருக்கும். இதோட ரேஷியோ எவ்வளோ? 4:1. அப்போ இங்கே 5 டிவைட் பண்ணால் 4 + 1 5 டிவைட் பண்ணால் 10 வரும். அப்போ 4 வந்து 40, 10 வந்து 10. ஓகேவா? இங்கே இப்போதைக்கு இது திருப்பி நான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு 4:5. இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு? 50. இப்போ இதை 4/5 இன்ட்டு 4/5 எழுதலாமா? 2 டைம்ஸ்னால ரிப்பீட் 2 டைம்ஸ்னால 4/5 4/5. ஏன் நம்ம 1/5 எடுத்துக்கலாம்ல? நம்ம நீங்க மில்க் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம 4/5 எடுத்துக்கிறோம். இன்னொன்று, நம்ம எதை எடுத்துட்டு எதை ரீப்ளேஸ் பண்றோமோ அதை தான் நம்ம எடுக்கணும். நம்ம எங்க மில்க்கு பதில் வாட்டர் கேட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம 1/5 எடுத்து ஆன்சர் வராது. நம்ம 10 லிட்டர் ஆஃப் மில்கை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப நம்ம மில்கை தான் எப்பவுமே எடுக்கணும். அப்போ 4/5 இன்ட்டு 4. டைரக்டா நமக்கு இதே வந்துடுச்சா? நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் சரி, ஃபார்முலா யூஸ் பண்ணாம ரேஷியோ எடுத்து போட்டாலும் சரி, ஒரு ரேஷியோ பிரிக்க தெரியும்னா நீங்க ரேஷியோலே பண்ணுங்க. இதுல பண்ணாலும் என்ன 10 வரும், 2 வரும். அதே 32 லிட்டர் தான். அடுத்த சம் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும். அதுல புரியலனாலும் இதுல பாருங்க. A container has a 20 லிட்டர் and 50 லிட்டர் இருக்கு. and 20 லிட்டர் ஆஃப் மில்க் இஸ் drawn out and container is again filled with water. 20 லிட்டர் ஆஃப் மில்க் எடுத்துட்டு திருப்பி 20 லிட்டர் வாட்டர் வந்து ஆட் பண்றாங்க. இது வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ how much of milk is resulted? அவங்க மில்க் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. 50 லிட்டர்ல அவன் எவ்வளோ எடுத்துட்டானாமா? 20 லிட்டர் ஆஃப் மில்க் எடுத்துட்டானா. அப்போ வாட்டர் 20 லிட்டர், மில்க் வந்து எவ்வளோ இருக்கும்? அப்போ 30 லிட்டர். அப்போ 3:2 ரேஷியோ. ஹோலு 5. அப்போ 50 டிவைடட் பை 5னா 10னா 50 டிவைட் பை 5னா 10. இப்போ 3:2 ரேஷியோவில் எவ்வளோ டைம்? இனிஷியலாக எவ்வளோ இருக்கு? 50.
இதை 3/2 நம்ம எத்தனை டைம் சொல்லியிருக்கோம் 3 டைம்ஸ் சொல்லியிருக்கோம் அப்போ 3 டைம்ஸ் பண்ணணும் 3/2 into 3/2 into 3/2 25 அவ்வளோதான் இதை நீங்கள் 9 9 3s are 27 25 25 625 625 625 விட கொஞ்சம் அதிகமாக வரும் 6 7 சம்திங்கில் வரும் சரிங்களா நீங்கள் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 16.25 வரும் 3 3s are 9 9 3s are 27 27 into 25 675 675 divided by இங்கே 2 4 இருக்கு 4 நாலே 0.25 வந்துடணும் divided by 4 எல்லாம் நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே 0.25 divided by 2 எல்லாம் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே 0.50 ஞாபகம் வச்சுக்கணும் சரியா 25 வந்துடும் அப்போ 4 ஆல் அடித்தா எவ்வளோ வரும்னு பார்த்து முன்னாடி போட்டுருங்க அப்போ 16.5 லிட்டர் இனிஷியலாக மில்க் வந்து இருந்திருக்கு ஓகேவா இனிஷியலாக மில்க் வந்து 16.25 லிட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் a container contain 40 liter of milk 40 liter of milk இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி அதில் என்ன பண்ணுறாங்க ஃப்ரம் திஸ் கண்டெய்னர் 25 liter of milk was taken இதில் 25 liter எடுத்துட்டாங்கன்னா அப்போ 75 liter தான் மில்க் இருக்கும் இந்த பர்சன்டேஜ் இருந்தால் பர்சன்டேஜ்லேயே போடுங்க 100 கால்குலேட் பண்ணும் ஓல 100க்கு அப்போ 25 போச்சுன்னா 125 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ 75 அதுதான் அப்போ இதை இது பண்ணால் 3:1 ரேஷியோவில் வரும் நம்மளுக்கு ரேஷியோ வந்துருச்சு இனிஷியலாக 40 3/4 நம்ம எத்தனை டைம் போட சொல்லியிருக்கோம் திஸ் ப்ராசஸ் ரிப்பீட்டட் 1 more டைம் அப்போ 2 times 3/4 4 னா 10 2 2 5s 5 3 3s are 9 9 5s are 45 45 divided by 2 45 divided by 2 20 20.25 22.25 22.25 liter 22.50 சரியா 22.25 சொல்லிப்பேன் 22.50 லிட்டர்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இது இருக்கு எவ்வளோ இது மில்க் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ வாட்டர் எவ்வளோ இருக்குன்னா 40 minus 22.5 40 minus 22.5 10 9 3 1 5 7 அப்போ 17.5 லிட்டர் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வாட்டர் இது மில்கோடது இந்த வேல்யூவும் இருக்கும் 22.5 ஆனால் இதே நீ போட்டு வந்திருக்கான் அவன் என்ன கேட்டிருக்கான் வாட்டர் கேட்டிருக்கான் வாட்டர் கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணணும் இனிஷியல் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அது minus 22.5 போட்டால் 17.5 இதுதான் வாட்டர் இது அடுத்த கொஸ்டின் வாங்க A vessel contain milk and the water in the ratio of 5:2 From that vessel 14 liter of milk was taken out and 4 liter of water is added the ratio become இதில் 2 மெத்தட் சொல்கிறேன் அதே மாதிரி 2 மெத்தடு எந்த மெத்தடுனா ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா ஃபஸ்ட்டு 5:2 இனிஷியலாக இருக்குது 3:2 ஃபைனலாக மாறி இருக்கு 4 liter of water is added எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறாங்களா 4 liter of water ஆட் பண்ணுறாங்க அப்போ கண்டிப்பாக இது சேஞ்ச் ஆகிருக்கணும் எது ஆட் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கணும் அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கணுமா வாட்டர் சேஞ்ச் ஆயிருந்தா இது சேமாக இருக்கணும் அப்போ இங்கே இன்ட்டு 3 இப்போ இங்கே இன்ட்டு 5 போட்டால் 15:6 15:10 அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன 4 அப்போ அந்த 4x தான் 4 liter of வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் 4 liter of வாட்டர் ஆட் பண்ணதுனால தான் உனக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் வாட்டர் கண்டென்ட் அப்போ 4 அப்போ x = 1 x = 1 liter அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிஷியலாக வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க ஃபைன் தி இனிஷியல் குவான்டிட்டி தானே கேட்குறாங்க இனிஷியலில் எவ்வளோ இருக்கு இனிஷியலில் வந்து 21 இனிஷியல் எவ்வளோ இருக்கு 21 இனிஷியலில் 21x அது நம்ம எக்ஸ் வந்து 1 அப்போ 21 அப்புறம் 14 liter of milk is taken out அப்போ இனிஷியல் எவ்வளோ இருக்குன்னா 14 liter ஆட் பண்ணாதான் நமக்கு தெரியும் இனிஷியல் எவ்வளோ இருக்குன்ட்டு அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு நம்ம கேட்குறான் இனிஷியலாக அப்போ 14 ஆட் பண்ணணும் ஆட் பண்ண 35 லிட்டர் இனிஷியலாக இருக்கு அவன் என்ன கேட்குறான் இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்கை கேட்குறான் மில்க் எவ்வளோ 15 அப்போ 35 into 15 divided by 21 நம்ம இனிஷியல் ஒன்று இந்த வேல்யூ போயிடுவோம் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூவை தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூவை தான் நம்ம எடுத்துக்கணும் இதை 5 7s 5 3s 3 5s 3 5s அப்போ 35 லிட்டர் இனிஷியலாக மில்க் வந்து எவ்வளோ இருந்திருக்காமா சாரி 3 5s 5 7 5s
7 3s are 3 5 5 5 25. இனிஷியலா உனக்கு 25 லிட்டர் இருந்திருக்காமா மில்க். இன்னொன்று மெத்தடும் சொல்றேன் பார்த்துக்கோங்க. 14 liter of milk வந்து taken out 4 liter of water. அப்ப 5:2. இந்த 7 plus பண்ணா 7 14 liter of milk taken out. அப்ப divided by 7 போட்டா 2. அப்ப இது வந்து 5 2s are 10 2 2s are 4ன்னு வந்துரும். இவ்வளோ லிட்டர் ஆஃப் மில்க வந்து எடுத்திருக்காங்க. அப்ப 5xல 10 லிட்டர் ஆஃப் மில்க எடுத்துட்டாங்க. அதே மாதிரி 2xல 4 லிட்டர் ஆஃப் வாட்டரை எடுத்துட்டாங்க. ஏன்னா 4 லிட்டர் ஆஃப் மில்க் இஸ் டேக்கன் அவுட் பிளஸ் 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்றாங்க. அப்ப இது கேன்சல் ஆயிடும். இதுவும் கேன்சல் ஆயிடும். 5x minus 10 equal to 2x. இப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 3x equal to 10 வரும். ஒரே நிமிஷம், நான் தப்பா போட்டிருக்கேன், இருங்க. சாரி, தப்பா தான் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 3:2. ஏன்னா 14 லிட்டர் ஆஃப் மில்க்கும் 4 லிட்டர் வாட்டரும் ஆட் பண்ணதுனால இந்த ரேஷியோ 3:2 வந்திருக்கு. 3:2 வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 10x minus 20 equal to 6x. அப்ப இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4x equal to 20. அப்ப x equal to 5. x equal to 5. அவன் என்ன கேட்கறான்? இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் தான் கேட்கறான். மில்கோட இனிஷியல் குவான்டிட்டி என்ன? 5. அப்ப 5x இனிஷியல் குவான்டிட்டி. x equal to எவ்வளோ? 5. அப்ப 5 into 5 எவ்வளோ? 25 லிட்டர். 5 into 5 எவ்வளோ? 25 லிட்டர். x 5, இனிஷியல் 5x, 5 into 5 25. புரியுதா? இது ஒரு மெத்தடு. இது ஒன்னும் இல்ல, 5:2 ரேஷியோல தான் இருக்கு. 4 லிட்டர் ஆஃப் மில்க் இஸ் டேக்கன் அவுட். அப்ப எவ்வளவு ரேஷியோல மில்க்கும் எடுத்துப்பாங்க வாட்டர் எடுத்துருப்பாங்கன்னு தெரியணும். இப்ப 40 லிட்டர் எடுத்துட்டாங்கன்னா 2 வந்து 7 2s are 14. அப்ப 10 லிட்டர் ஆஃப் மில்க் 4 லிட்டர் வாட்டர் எடுத்திருக்காங்க. அப்ப 5xல இனிஷியல் இருந்ததுல 10 போயிடுச்சு. அதே மாதிரி 2x இனிஷியல் இருந்ததுல 4 போயிருக்கா. அப்புறம் 4 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்ணதுனால அது ரேஷியோ வந்து 3:2 வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டு x equal to 5ன்னு கிடைச்சிருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்க? இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் கேட்கறாங்க. மில்கோட இனிஷியல் குவான்டிட்டி என்ன? 5x. அப்ப 5x நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 5 into 5 25. இந்த மெத்தடும் நீங்க போடலாம், இந்த மெத்தடும் நீங்க போடலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு வசதியோ அது நீங்க போடலாம். இன்னொன்று பாருங்க, கொஞ்சம் தெளிவாகும் உங்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் உங்களால் கிளர்க்கு எல்லாமே கிளியர் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. சரிங்களா? Next question. A jar contains 6-8 liter of mixture. The ratio of 15:2. 6-8 liter இது mixture 15:2 னா 17. அப்ப 17 4. 15:2 ratio. அப்ப 15 into 4 60. 4 into 8. ஓகேவா? அதுக்கப்புறம் from this jar 34 liter of mixture is taken out. 34 liter of mixture taken out. அப்ப taken outனா mixture taken outனா அதுல மில்க்கும் இருக்கும் வாட்டர் இருக்கும். அப்ப மில்கோட ரேஷியோல வாட்டருடைய ரேஷியோ எவ்வளோ? 15:2. அதே 17 பண்ணா 2. அப்ப 30:4 லிட்டர் எடுத்திருக்காங்களாமா. அப்ப இனிஷியலா 60 இருக்கு, அதுல 30 வெளியே எடுத்துட்டாங்களாம். இனிஷியலா 8 இருக்கு, அதுல 4 வெளியே எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? 2 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். வாட்டர்ல 2 லிட்டர் ஆட் பண்றாங்க. வாட்டர்ல 2 லிட்டர் ஆட் பண்றாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க? பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கேட்கறாங்க. அப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இது நம்ம பண்ணா 30 டிவைடட் பை -2 வரும். -2னா 6. அப்ப 5:1. அந்த அடிச்சு அப்படியே போட்டுறாங்க. 5:1 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஏன்னா பெர்சன்டேஜ் கேட்கதான் ரேஷியோ. பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர். வாட்டர் எவ்வளோ? இது மில்க், இது வாட்டர். வாட்டர் வந்து 1 ஃபுல்லா பார்த்தனா 6 into 100. அப்ப 6/2/3 இல்லனா 16.66%. இந்த பெர்சன்டேஜ்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இது போட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்த சம் போலாம். அடுத்த சம்ல என்னன்னா, a jar contain 2 liquid A and B 4:5 4:1. 10 liter water is taken out and 10 liter. இப்ப 4:1 இருக்காமா. 10 liter மிக்சர் எடுத்துட்டு 10 liter வாட்டர் ஆட் பண்றாங்கன்னா B. அப்ப அந்த பில் ரேஷியோ வந்து 3:2:3 வருது. இப்ப A லிக்விட் B லிக்விட் இருக்கு. இந்த B லிக்விட தான் எவ்வளவோ சம் அமௌண்ட் ஆட் பண்றாங்க, அதனாலதான் உனக்கு சேஞ்ச் ஆகுது. அப்ப இது ரெண்டும் உனக்கு சேமா தான் இருக்கணும். அப்ப இங்க இன்டூ 2 பண்ணிக்கலாமா? அப்ப எவ்வளவு வரும்? 4:1 4:6 வரும். AB இந்த இது எவ்வளவு வந்து பிளஸ் 10 லிட்டர் ஆட் பண்றாங்களாமா. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5x. அந்த 5x தான் அந்த 10னா x equal to 2.
x equal to 2. சரி, நம்ம x equal to 2. அப்ப 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால தான் உனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 10 லிட்டர் ஆட் பண்ணிருக்கான். அதோட டிஃபரன்ஸ். அப்ப இனிஷியலா வந்து எவ்வளோனா 5x. அப்ப 5x 5x தெரியும். அப்ப 10 லிட்டர் இருந்திருக்கு. பிளஸ் அந்த மிக்சர் டேக்கன் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ மிக்சரோட ஜாயின் பண்ணணும். இந்த மிக்சர் ஏற்கனவே இருந்திருக்குல்ல, அதையும் நம்ம ஜாயின் பண்ணா இனிஷியலா நம்ம 20 லிட்டர் இருக்காமா. அப்ப how many liter of A was contained in a jar? A வந்து எவ்வளோ இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப A எவ்வளோ இருக்கு? 4. அப்ப 20 into 4/5. whole amount எவ்வளோ? 5. அப்ப 5 4 are 20. 4 into 4 16 லிட்டர். 16 லிட்டர் ஆஃப் மிக்சர் வந்து ஸ்டார்டிங்ல ஏல இருந்திருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்த சம் பாருங்க. அதேதான், நீங்க இந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு மெத்தடும் சொன்னேன் இல்லையா, 4:5 10. அப்ப நான் சொன்னேன்ல, இப்போ 4:5னா 10 லிட்டர் ஆஃப் எடுக்கிறாங்கன்னா அதுல 4 எவ்வளோ 5 எவ்வளோ, திருப்பியும் 10 லிட்டர் ஆஃப் ஆட் பண்றாங்கன்னா அதுல 4 எவ்வளோ 5 எவ்வளோ 1 எவ்வளோ, அந்த மாதிரி கண்டுபிடிச்சு போடணும். அதாவது இந்த மாதிரி சரிங்களா. இது நான் இந்த மெத்தட்ல இப்ப நான் போட்டிருக்கேன். புரியுதா? இந்த மெத்தட்ல நான் போட்டிருக்கேன். அடுத்த சம்ம, a container contain 150 liter of mixture wine and water. சரி, the ratio of 4:1 ratio. How much water should be added? The ratio become 4:3. அதாவது இது wine, இது water. எவ்வளவோ வாட்டர் ஆட் பண்றாங்க. அப்ப இது ரெண்டும் சேமா தான் இருக்கும் இருக்கு. அப்ப வாட்டர் ஆட் பண்றாங்க. அப்ப எவ்வளவோ வாட்டர் வந்து ஆட் பண்றாங்க. சரியா? அதனால இது இப்ப இத வந்து நம்ம பிடிக்கலாமா? 150 டிவைட் பை 5னா 5 3s ஆர் இது. அப்ப x equal to 30. இது எவ்வளவு வரும்? 30 வரும். இது எவ்வளவு வரும்? 120 வரும். அப்ப ஒரு பார்ட் தான் 30னா அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2 பார்ட் 2x. அப்ப 2x எவ்வளோ? 60யா? அப்ப இதோட ஆன்சர் 60 லிட்டர். புரியுதா? இப்ப 4:1 ரேஷியோல முன்னாடியே அவன் கொடுத்துட்டான். இந்த கொஸ்டின்ல 4:1 ரேஷியோ 2:1 ரேஷியோ 10 லிட்டர் மிக்சர் எடுக்க 10 லிட்டர் மிக்சர் போர் பண்றாங்கன்னு கொடுத்துட்டான். இங்க அவன் போரும் கொடுக்கல, எடுக்கிறதும் கொடுக்கல. ஸ்டார்டிங்ல இவ்வளவு இருக்காமா, எவ்வளவு வாட்டர் ஆட் பண்றதுனால இவ்வளவு வருதாமா. அப்ப எவ்வளவோ வாட்டர் ஆட் பண்றத நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் எடுப்போம். எந்த பக்கம் நம்ம ஆட் பண்றோமோ அந்த பக்கத்தை நம்ம டிஃபரன்ஸ் எடுப்போம் இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் எடுத்தா 2x. அப்ப 150 இனிஷியலா 4:1 ரேஷியோல இருக்குன்றாங்க. அப்ப அது பிரிச்சோம்னா 4க்கு எவ்வளவு 3 1க்கு எவ்வளவு தெரிஞ்சிருமா? அப்ப அது 1x தான் 13. அப்ப 2x எவ்வளவு? 60. அவ்வளவுதான். 60 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அப்படி 60 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணதுனால தான் 4:3 ரேஷியோல வருது. புரியுதா? அடுத்த கொஸ்டின். புரியலன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். Last question. Initially, A:B is in the ratio of 3:1 ratio இருக்கு. 15 liter of mixture is taken out and 9 liter of water is இங்க taken out water is added சொல்லிட்டான். ஆட் பண்ணப்போ 3:4 ரேஷியோல வருதாமா. சரியா? 9 லிட்டர். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? liquid B 9 liter is added. liquid B ல தான் எவ்வளவோ ஆட் பண்றாங்க. அப்ப இதோட டிஃபரன்ஸ் தான் இருக்கணும். இது ரெண்டு காமனா இருக்கான்னு பாத்துக்கோங்க. காமனா இருக்கு. இங்க தான் எவ்வளவோ ஆட் பண்றாங்க. அப்ப இது டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3x. இந்த 3x தான் இந்த 9. ஏன்னா இதோட டிஃபரன்ஸ் தான் நம்ம இங்க 9 லிட்டர் ஆட் பண்றாங்க. இந்த 9 லிட்டர் ஆட் பண்ணதுனால தான் உங்களுக்கு மாறுது. இதோட டிஃபரன்ஸ் தான் எடுக்கணும். அப்ப 3x தான் அந்த 9னா x equal to 3. அப்ப இனிஷியலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4x equal to 4 3s are 12 லிட்டர் இருக்கு. 12 லிட்டர் இருக்கு. இதோட இது 12 லிட்டர் இருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி 15 லிட்டர் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். அப்ப அதையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். 50 லிட்டர் ஆஃப் மிக்சர் எப்பவுமே எதை ஆட் பண்றாங்க எதை போட் பண்றாங்களோ அதுதான் டிஃபரன்ஸ்ல நம்ம எடுத்துக்கணும். இப்ப 15 லிட்டர்னா 7 to 27 மொத்தமா 27. இப்ப அந்த 27 இன்டூ என்ன சொல்றாங்கன்னா how many liter of liquid A in a contain initially. liquid A initially அப்ப 3/4. அடிச்சா உனக்கு என்ன வரும்? 6.75 சம்திங் வரும். அப்ப 3னா 20.25 20.25 லிட்டர். அதே நம்மளுக்கு லிக்விட் பி கேட்டிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இங்க 1/4 போட்டிருக்கோம். 1/4னா 6.75 லிட்டர் தான் பில இருக்கும் அப்படின்ட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுதான் உங்களுக்கு பேசிக்.
இது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. முடிஞ்சா டீப்பாக நடத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் வந்து டைம் அண்ட் ட்ரெயின் அண்ட் இது பார்க்கலாம். ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் பார்க்கலாம், ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். போர்ட்ஸ் பார்த்துட்டோம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில், அதனால டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் போர்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம ட்ரெயின் கான்செப்ட் பார்க்கலாம். சரிங்களா? இதோட மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக் ஓவர். இவ்வளோதான் மிக்சர் அண்ட் அலிகேஷன். இது நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளர்க்லையும் சரி மெயின்லையும் சரி கிளர்க்கில் 2 கொஸ்டின் கேட்பான். 2 கொஸ்டின் அசால்ட்டாக அடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.